ஐயோ பாட்டி, என்ன ஆள விடு பாட்டி, எனக்கு காது பிடிக்காத பாட்டி. எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், என்ன அடிக்காத பாட்டி விருப்பாட்டி. நானும் ஓடுறேன், என்ன விடுங்க. இந்தாடா, இந்த பணம் உனக்கு வேணுமா? இந்த பணம் வேணா 40 லட்சம் இந்த கையில எண்ணிவே, உனக்கு நான் தரேன். ஐயோ பாட்டி, என்ன ஆள விடு பாட்டி, எனக்கு காது பிடிக்காத பாட்டி, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். இந்த 8 லட்சம் பாட்டி, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். எடு இத. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. ஆத்தாளுமாயின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிமா பணம் எப்படிமா இப்படி கொட்டுது? டே, அவன் 8 கார் வச்சிருக்கான்டா. எப்படி காசு வருதுன்னு பேசுறத விட நீ எவ்வளோ பெரிய லெவல்ல இருக்க, உன் காசு எங்கடா? அம்மா, எனக்கு வருமா, கண்டிப்பா வரும். நீ அதை பத்திலாம் அவனோடலாம் என்னை பத்தி பேசாதம்மா. நான் பிசினஸ் மேன், ஐ ஆம் மேன் அப்படி இப்படி சொல்ல. டே, வாய மூடுறா, 10 பைசா வீட்டுக்கு தர மாட்டேங்கிறா. ஆனா அவன் கத்தையா கொண்டாந்து கொட்டிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிக்கிட்ட. அதை விட அவளும் சேர்த்து சம்பாதிக்கிறா. சாதாரண பூக்காரின்னு நினைச்சோம், இப்போ இவ்வளவு பெரிய ஆளா வந்துட்டு இருக்கா. ஐயோ வயிறா எரியுதே அப்படின்னு வந்துகிட்டு இருக்குதுங்க. ஆமா, நீ நல்லவளா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நினைக்கணும், தராசு தட்டு மாதிரி நேரா நிக்கணும். நீ ஒரு பக்கம் குடஞ்சாஞ்சின்னா அப்படிதான் போகும். இப்ப வா, மேல போய் பாப்போம் என்னதான் பேசுறான்னு அப்படின்னு கிளம்ப இங்க மேஸ்திரி எல்லாம் பேசிடுறாங்க, பேசி முடிக்கிறாங்க. ஆனா ஸ்ருதி நல்ல பிள்ளைங்க, நம்மளும் இங்கே முத்து மீனட்டு பக்கத்துலயே வந்துருவோமா அப்படிங்குது. ஆனா ரவி வந்துட்டு இப்போதைக்கு வேணாம். என்னம்மா நீனும் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்க, மாசைக்கு வேலைக்கு போனாலும் கூட ஒரு 50 ரூபான்னு கிடைக்கும், இல்லாட்டி ஒரு 30 ரூபா, 2 பேருக்கும் 60 ரூபா வரும். வீட்டுக்கு என்னத்த குடுக்குறாங்க? ஒரு 10,000 குடுப்பாங்களா? அத அப்படியே 50,000 சேர்த்து வச்சா கூட இந்நேரத்துக்கு 10 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் வேலைக்கு போயிருந்தாலும் எம்புடு காசு கிடைக்கும். ஆனா இதுங்க பாத்தீங்கன்னா, எங்க போறது? ஏது காசுங்குதுங்க. அவங்க அப்பா அம்மாட்டையும் கேட்கலாம். சுருதி வீட்டுக்கு கேட்டா அவங்க வாங்கிக்கலாம் இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு தான் சுருதி வீட்டுல இருந்து வாங்கக்கூடாது. என்னமோ காதுல மூலமா பூவை சுத்துறாங்க. இப்ப முத்து மீனா எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு 7, 8 ரூபா வரும் அப்படிங்குது அந்த மேஸ்திரி பொண்ணு. லேடிஸ்லயும் மேஸ்திரியா இருக்கிறாங்க. நல்லா இருக்கு கேக்குறதுக்கே. நிறைய இடங்கள்ல இருக்காங்க தான். இருந்தாலும் வெளியில கொண்டு வராங்க இல்லையா தகவல்கள், அது வரைக்கும் சந்தோஷம். பெண்கள் எங்கேயும் சாதிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கர்வமா தாங்க இருக்கு. எனக்கே பெருமையா இருக்குங்க. உண்மையிலே அப்படிப்பட்டவங்களும் நல்லா உழைப்பாளின்னு தான் சொல்லணும். கீழே வந்ததுக்கப்புறம் விஜயா பாக்குது, பணம் 8 லட்ச ரூபாய்ட்ட வருங்கிறாங்க, எப்படிங்கிறது அப்படியே அடிச்சுக்கிறதுங்க. அப்புறம் அவங்க கிளம்பி போறாங்க. நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னா முத்து மீனா என்ன பண்ணாங்க, இருங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டு, மீனா பணத்தை எடுத்து வந்து கொடு. இருக்கட்டும் தம்பி, நம்ம பாத்துக்கிறோம். அக்கா என்னக்கா, எப்படியும் செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் ஜாமான் வாங்கணும்ல, அட்வான்ஸா இருக்கணும், இரு. இல்ல தம்பி, அட இருக்கா அப்படின்னு போயிட்டு ஒரு 3 லட்சத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. 3 லட்சமா அப்படின்னு பாக்குதுங்க. அம்மா, 3 லட்ச ரூபா மொத்தமும் வச்சு கொடுக்குறாங்களே, கத்தையா நீ வந்து இருக்கிய. ஏமா எங்கேம்மா வச்சிருந்திருப்பாங்க? ஏன்டா ஆட்டைய போடுறதுக்குவா? அது இல்ல, போதும் ஏற்கனவே ஒரு நகையை வித்திருக்கிற, அதே அவன் கேட்காம இருக்கான் அப்படிங்கல. ஏற்கனவே எத்தனை பவுனு? 6 பவுனு ஆட்டைய போட்ட, எப்படா தருவ? கேட்டுட்டானா பாம்பு காது, கேட்டுட்டானா அப்படின்னு இது 2 புலம்ப. நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமா தான் பேசுனீங்க. அப்படியே இல்லைன்னா நீங்க இதைத்தான் நினைச்சிருப்பேன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரிலாம் பொறாமப்படாத. பணம் எங்க இருக்குன்னு உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு. அக்கா சரிங்கக்கா, நாளைக்கு வேலையை ஆரம்பிக்கலாமா? சரிங்க தம்பி அப்படின்னு போறாங்க. என்னடா, எப்படிரா அப்படின்னு அப்படியே இடிச்சுக்குதுங்க. அண்ணாமலை வராரு. முத்து, உன் மனசுக்கு நல்லா இருப்ப அப்படிங்கிறாங்க. மனோஜ் பாக்குறான். அப்ப நம்ம நல்ல மனசு இல்லையா? நம்ம அப்படியே அப்பா சொல்ற மாதிரி நம்ம கெட்ட மனசா இருக்கிறோமா? ஒண்ணுமே புரியலையே. பாத்தீங்களா, இவன் நல்ல மனசா கெட்ட மனசான்னு இவனுக்கே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கிறான். இப்ப அடுத்து பாட்டிக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டி வந்தோன்னே பயம் வந்துருது. இன்னொரு மருமகளுக்கு மாமியாருக்குன்னு சொல்லலாம். மீனாவுக்கு மாமியாரு, பாட்டிக்கு மருமகள் இல்லையா? வாங்கத்த, நான் பாத்துக்கிறத வச்சுக்கிறத அப்படிங்கிறாங்க. ஏண்டி விஜயா, என்னடி 6 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒல்லியா இருந்தா, இப்ப பெருத்து போய் அப்படியே பீரங்கி மாதிரி இருக்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒல்லியா இருந்தேனா? நான் எத்தனை வருஷமா நான் குண்டா தானே இருக்கேன் அத்தை அப்படிங்கிற பாட்டி அப்படின்னு ஆளாளுக்கு கேட்க, நீ யாரு, இவ யாரு அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. இப்பதாங்க தெரியுது. அப்பதான் அண்ணாமலை சொல்றாரு, பாட்டிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அதாவது கல்யாணம் ஆன புதுசுல விஜயா எப்படி இருந்தாலும் அந்த நினைப்பு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ, அதனாலதான் நான் ஒல்லியா இருந்தேன்னு சொன்னாங்களா? ஆமா அப்படிங்கிறாங்க. ஐயோ, அப்ப எங்களால ஞாபகம் இல்லையா பாட்டி? யாருடி பாட்டிங்கிறீங்க? என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தெரியவே இல்லையா எல்லாரையும் அப்படின்னு பாக்க, அண்ணாமலை என்ன இவங்கெல்லாம் உங்க பேரன் பொண்டாட்டிங்க, என் பேரன் பொண்டாட்டி பெரிய பிள்ளையா வந்துட்டாங்க, பெரியவங்க ஆயிட்டாங்களே எல்லாருமே, இவங்க 3 பேரும் ஏன் பேரங்களா? அப்ப எனக்கு ஞாபகம் மறந்து போச்சா அப்படி இப்படின்னு சொல்ல விஜயா பாக்குது. அத்தை, உங்களுக்கு உண்மையிலே ஞாபகம் இல்லையா? இதெல்லாம் உங்க 3 பேருங்க, உங்க பேர பிள்ளைங்க அப்படிங்குது. தெரியலடி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு மாதிரியா மயக்கமா வருது, தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. போய் எடுத்துட்டு வா விஜயா. இந்த எடுத்துட்டு வரேன். ஏங்க, அப்ப எல்லாமே மறந்து போச்சா? அப்போ இந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னது, ஏய்
இன்னும் எங்க அம்மா நல்லா குணமாகலடி. ஒருத்தர் இன்னும் புள்ளையும் பெக்கலடி. அதுக்கெல்லாம் ஏன் பறக்குற? அவங்களுக்கு நினைவு வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அவங்க சொத்து பூரா எனக்கு தான் வரும். எனக்கு வந்துட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு தான். ஏன் பறக்குற? இல்ல அவங்க சொத்தெல்லாம் தந்துருவாங்கல்ல. வேணா போய் கையெழுத்த புடிச்சு கை நட்ட வாங்குறியா? நான் அப்பலாம் செய்யலங்க." அப்படின்னு சொல்லிர்றாங்க. அடுத்து அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க. "ஏம்மா எனக்கு கொஞ்சோன்னு மயக்கம் வர்ற மாரி இருக்கு. ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா?" என்னைய அம்மான்லாம் சொல்றாங்களே! விஜயாவுக்கு ஒரே சந்தோஷம் போகுது. அதுக்கப்புறம் "உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மான்னு?" "என் பேரு மீனா, என் பேரு ஸ்ருதி." "ஏன்டா மனோஜ் உனக்கு கல்யாணம் ஆகலையா என்ன?" அது வந்து பாட்டி" அப்படிங்கிறாங்க. இல்ல அவனுக்கு அ சொல்லுவியா உண்மைய? சொல்ல மாட்டியே!" மனசுல நினைக்குது பாட்டி. அடுத்து மீனா "முத்து ரூம்லயே போய் படுத்துக்கங்க" அப்படிங்கிறாங்க. "சரிப்பா, முத்து ரூம்லயே நான் படுத்துக்கிறேன்" அப்படின்னு போய் படுத்துர்றாங்களா? மீனாவுக்கு ஒரே இதா இருக்கு. என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் புரியல. அடுத்து என்ன பண்றாங்க, டக்குன்னு கதவ சாத்திர்றாங்க. கதவ சாத்திட்டு, அ "ஏய்!" அப்படி எழுப்புறாங்க. "டேய் முத்து, மீனா எந்திரி" அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சோனே, "என்ன பாட்டி? என்னைய மீனான்னு கூப்பிடுறீங்க?" "ஏய்! எனக்கு எல்லாம் தெரியும்டி. நான் சும்மா அதுக்கு முன்னாடி நடிச்சேன்டி." "பாட்டி நடிச்சீங்களா?" "ஆமா. நான் எதுக்கு இவங்க கிட்ட போய் நடிக்கணும்?" அப்படிங்கிறாங்க. "அதான் பாட்டி நீங்க எதுக்கு நடிக்கணும்?" எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். எனக்கு இந்த மனோஜ் மேலயும் சரி, விஜயா மேலயும் சரி, எனக்கு நம்பிக்கையே இல்ல. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ரோகிணியையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்காகத்தான் நான் நடிக்கிறேன். நீங்க கண்டுக்காம இரு. ஆனா மாட்டி விட்டுறக்கூடாது. சரியா? அப்படிங்கிறாங்க பாட்டி. "சரிங்க பாட்டி" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் "பாட்டி வேணாம் பாட்டி. எதுக்கு பாட்டி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்ல, வேணாங்கிறியா? அப்ப நடிச்சது போதுங்கிறியா?" "ஆமா பாட்டி." "சரி ஓகே பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு குணமாயிருச்சுன்னு சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பாட்டி மீனாவையும், முத்துவையும். பார்த்தா முத்து ரூம்ல தாங்க தங்க வைக்கிறாங்க. "இல்லப்பா" அப்படிங்கிறாங்க. "அட என்ன பாட்டி வாங்க." டக்குன்னு மெத்தையில அப்படியே ஒதுக்கி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. "இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அத்தை உங்களுக்கு பரவாயில்லையே?" "இருக்கட்டும், இருக்கட்டும். எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, சரி நம்ம வெளில போய் படுத்துக்குவோமா?" "ஏன் வெளில? நம்ம இங்கேயே படுத்துக்குவோம். நான் கீழ படுத்துக்கிறேன். நீனுமே கீழ படுத்துக்கலாம் மீனா." சரிங்கங்க." அண்ணாமலை பார்க்குறாரு. நம்ம அம்மா மேல எவ்ளோ பாசமா இருக்குது 2 பேரும். இந்தா பெத்துருக்கோம். மத்ததும் இருக்கே பாரு அப்படிங்கையில ரவி வந்து, பாட்டி நீங்க எங்க ரூம்ல வேணா படுத்துக்கங்க பாட்டி. ஏன்னா அண்ணி வந்து ஆப்பரேஷன் பண்ணியிருக்குல்ல." "டேய் பரவால்லடா. நானும் முத்தும் கீழ படுத்துக்கிறோம். இதுல என்ன இருக்கு? பொறக்கையிலே கட்டிலோடயா பொறந்தோம்? இல்ல பிறக்கையோட ஏசியோட பொறந்தோமா? ஏசி, கட்டிலுன்னு சொகுசா நெனைக்கிறவங்கலாம் சும்மா மூடைங்க, முட்டாளுக. பாட்டி என்ன என்ன பார்த்து மூடல், முட்டாள்ன்னு சொல்ற?" அப்படிங்கையில, "உனக்கேன்டா குருவு இருக்குது? ஏன் இந்த ஸ்ருதியும் தான் ஏசியோடையும் பெட்டில் கட்டிலோட தான் பறந்திருக்குன்னு சொல்லுது. அந்த பிள்ளைக்கு ஏன் கோவம் வரல? அம்மா நான் கிளம்புறேன்ம்மா." அப்படியே பார்க்க, "பாத்தியா? இவன் குத்த உள்ள மனசு குருவு இருக்குது. கிளம்புறேன் பாரு" அப்படிங்கிறாங்க. அடுத்து, "பாட்டி நீங்க இங்கேயே இருந்துக்கங்க பார்த்துக்கலாம்." "இல்லடா நீ மீனாவ இங்க படுக்க வை. நான் போயிட்டு மனோஜ் நானும் வெளியில அந்த ஹால்ல படுத்துக்கிறோம்." "ஐயய்யோ! அதெல்லாம் இல்ல. நீங்க இங்க தான் இருக்கணும்." அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. அப்புறம் அவங்கவங்க வேலைய பார்க்க போறாங்களா? "பாட்டி ஏன் பாட்டி? எதுக்கு பாட்டி?" வேணாம் பாட்டி. நாங்களே காசு வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு தானே சொன்னோம். நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க." அப்படின்னு சொல்ல, "டேய் என்னடா நினைச்சுட்டு இருக்க? 10 நாள்ல அது முடிக்கணும். என்னைய அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு வந்துட்ட. அங்க தனியா இருக்கக்கூடாதுன்னு. இங்க வந்துட்டா உன் ரூமையும் குடுத்துட்ட. நீங்க 2 பேரும் எங்கடா படுப்பீங்க? அதுக்கு தான் நான் வச்சிருந்த காச குடுத்தேன். நீ மொத்த காசையும் வாங்கடான்னா கேட்க மாட்டேன்ட்ட. இங்க பாரு இங்க இன்னும் 5,00,000 இருக்கு. 3,00,000 வாங்கி குடுத்துட்டேன். இன்னும் 5,00,000மும் இன்னும் எவ்வளவு வருதோ! இந்த பாட்டி இருக்கேன். பாட்டிகிட்ட வாங்கி நீ வீட கட்டுற. இல்லைன்னு வையேன் நான் நடைய கட்டிருவேன்." "ஐயோ! பாட்டி, பாட்டி அதெல்லாம் வேணாம்." அப்படிங்கிறாரு. பாட்டி தெரிஞ்சே பண்ணலாமே. வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்புறம் பிரச்சனை வரும். இந்த மனோஜ் பையன் ஏதாவது சொல்லுவான். "டேய் என்னடா அவன் சொல்லப் போறான்? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என் காச நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா நான் ஏன் சொல்ல வேணாம் அப்படிங்கிறேன்னா, சும்மா தேவையில்லாம அவங்க வாயில இருக்க வேணாம். மீனாவுக்கு வேற ஆப்பரேஷன் நடந்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். சரியா? இது இப்போதைக்கு இருக்கட்டும். நீங்கலாம் கட்டுறதா இருக்கட்டும். என் பேரன் கெத்தா, கௌரவமா இருக்கணும்டா. அதுக்காகத்தான்டா நான் பண்றேன். மத்தபடி அவங்களுக்கும் இதே காச நான் குடுப்பேன்டா. எனக்கு 3 பேரங்களும் பேரன் தான். ஆனா நீ வந்து ரொம்ப உன்னைய மட்டம் தட்டிக்கிட்டு இருக்க. அதனால தான் பாட்டி அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பார்த்தா கேட்டுருதுமா மனோஜ் எல்லாத்தையும். அம்மா! அம்மான்னு கத்திட்டு போக, "என்னடா பாட்டி ஓரவஞ்சம் பண்ணிருச்சும்மா, ஓரவஞ்சம் பண்ணிருச்சு." "என்னடா சொல்ற?" அங்க நடந்ததெல்லாம் சொல்ல அண்ணாமலை வந்துடுறாரு. வந்துட்டு, இப்ப என்ன பண்ணுங்கிற?" "எங்க அம்மா வூட்டு காசு. அவங்களுக்கு யாரும் குடுக்கல. அவங்களா உழைச்சு சம்பாரிச்ச காசு. அந்த காச யாருக்கு வேணா குடுப்பாங்க. நீங்க என்ன பேசுறது?" அப்படிங்கையில விஜயாவுக்கு கோவம் வருது. "என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? 3 பேர பிள்ளைன்னா 3 பிள்ளைகளுக்கும் கரெக்ட்டா குடுக்கணும். அது என்ன இப்படி ஒரு ஆளுக்கு மட்டும் குடுத்துக்கிட்டு?" அப்படிங்கையில, "வாடி வா 3 பேருன்னு பேசிக்கிறியே! நான் இப்ப விழுந்து கிடந்தேனே! யாரு வந்தது? என் பேரன் தாண்டி வந்தான். ஏதாவது ஒண்ணு நான் துடிக்கிறது என் பேரன்டி. இங்க எத்தன வாட்டி இங்க வந்திருக்கேன். காருக்கு யார் பஸ்ஸுக்கு வரைக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தது?
எல்லாம் என் பேரன்டி, என் பேத்திடி. அங்க எவ்வளவு பாடுபட்டு பார்த்தேன் தெரியுமா? என்ன பேசுற? இல்ல என்ன பேசுற? அப்படிங்கிறாங்க. இல்ல பாட்டி, அது வந்து இருந்தாலும் ஓராஞ்சம் பண்றீங்கன்னு மனோஜ் சொல்ல, போதும்டா உனக்கு 45,00,000 அவன் குடுத்துருக்கான்ல, அத எடுத்து வையி. உனக்கு நான் இப்ப இவனுக்கு செலவழிச்ச 8,00,000 உனக்கு தர்றேன். எடுத்து வைக்கிறியா? ஐயய்யோ! இது என்னது? பாட்டி, அப்பா தான் சொத்துல கழிக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. அதெல்லாம் இல்லடா. சொத்தெல்லாம் கழிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன். அதனால நீ சொத்து எத்தன கோடி வருதோ, எவ்வளவு வருதோ நீங்க 3 பேரும் பங்கிக்கங்க. இப்ப அவன் கடன 45,00,000 வைக்கிற. ஆ இல்லம்மா, அம்மா விடுங்கம்மா. பாட்டி யாருக்கு குடுக்குது? நம்ம தம்பிக்கு தானே, முத்துக்கு தானே. பாட்டி நீ குடு பாட்டி. நீ எவ்வளவு வேணாலும் குடு பாட்டி. அதெல்லாம் தப்பே இல்ல. நம்ம வீட்டுக்கு தானே குடுக்குற பாட்டி அப்படிங்கிற விஜயா பாக்குது. டேய் என்னடா அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிற? என்னம்மா அது 45,00,000 கேக்குது. நான் எங்கேம்மா போவேன்? அட பாவி! அதுக்காக வேணான்னு விடுறியா? இல்ல நீ 8,00,000 பாத்தீன்னா 45,00,000 நான் எங்க போவேன்? நாக்கு தள்ளிரும். இத்தன வருஷம் ஆனாலும் சரி என்னால குடுக்க முடியாது. ஆள விடும்மா. உன் பேச்ச கேட்டுட்டு நான் தெரியாம உன்கிட்ட வந்து சொல்லிப்புட்டேன். பாட்டி நீங்க முத்துக்கு குடுத்தாலும் சரி, இன்னும் 8,00,000 குடுத்தாலும் சரி, என்ன ஆள விடுங்க. நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். டேய் முத்து, பாட்டிகிட்ட வாங்கி நீ வீட கட்டுறா. கட்டுனதுக்கு அப்புறம் நீ மேல போயிருவ. பாட்டி இங்க இருந்துக்கணும்ல. அப்படியே பக்கத்துல இன்னொரு ரூம் கட்டுனா அப்படின்னுங்கிறாங்கல்ல. இல்ல பாட்டி நீ கட்ட வேணாம் பாட்டி, கட்ட வேணாம். நான் போறேன் அப்படின்னு மனோஜ் கிளம்ப, விஜயா வந்துட்டு, டேய் நில்றா. என்னடா என்ன தனியா விட்டு போற? நான் என்னம்மா பண்றது? என்ன ஆள விடு. அது 45,00,000 கேக்குது. அதெல்லாம் எப்படித்தான் பாட்டிக்கு தெரியுமோ? எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுறாங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. அண்ணாமலை பாக்குறாரு. இவ்வளவு ஒரு கூறுகட்டவன பெத்து வச்சிருக்கு பாரு அப்படின்ட்டு. என்ன விஜயா, இப்ப என்ன பிளான் போட்டுட்டு இருக்க? என்ன 8,00,000 குடுத்துச்சுன்னு பாக்குறியா? இல்ல இருந்தாலும் பாவம் இல்லையா மனோஜ்? நீ திருந்தவே மாட்டியாடி? என்ன பாவம் இல்லையாங்கிற? அப்புறம் அவனுக்கு இவனுக்கு குடுக்காம அவனுக்கு மட்டும் குடுத்தா என்ன முத்து திங்க போறானா? அவனுக்கு ரூம் கட்ட போறான்டி. அவன் மேல போயிட்டா உன் மனோஜ் வீட்டுக்குள்ள இருக்க போறான். அவ்வளவுதான். அம்மாவும் நானும் இங்க வெளியில வந்து ஹால்ல ஹாயா படுத்துக்க போறோம். அவ்வளவுதான். நீங்க வந்து படுத்துட்டா நான் மட்டும் தனியா எப்படி கட்டில்ல படுத்துக்குவேன்? ஏய் அது அப்ப பாத்துக்குவோம். இப்ப என்னத்துக்கு? இப்பவும் முத்துக்கு தனியாலாம் குடுக்கல. ஒரு ரூமுக்கு குடுக்குது அவ்வளவுதான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன் மயனுக்கு குடுத்தேன்னே நெனச்சுக்க. மனோஜ் மேல போய் படுத்துக்கட்டும். இவங்க இங்கே இருக்கட்டும். என்ன சொல்ற? ஆ மேலயா? அவனாலலாம் மேல படியேறி இறங்க முடியாது. அதனால முத்து மீனாவே மேல இருந்துக்கட்டும். அடி பாவி! அப்படி பாக்குறாங்க. ஒரு நடக்கிறதுக்கு, மாடி ஏறுறதுக்கு கூட உன் மயன நீ அப்படி பழக்கி வச்சிருக்கியா? பாரு உனக்கு பெரும் இடியாம ஒரு நாளைக்கு இறக்க போறான். அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிய பாத்து பாத்து பத்திரம் வச்சுக்கிறாங்க. ஏன்டா வீட்ல அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. மீனாவ கூப்பிட்டு வச்சு பத்திரம் பாத்துக்கிறாங்க. பாட்டி நாங்க உங்க பக்கத்திலேயே படுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நைட்டுக்கு என்ன பண்றாங்க சாப்பிட்டு இவங்களே இங்க வந்து கீழ பாய விரிச்சு படுக்குறாங்க. பாட்டி மேல படுத்துக்குது. 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நல்லவங்க என் தங்கங்களே! உங்களுக்கு ஒரு குறையும் வராது அத்தா அப்படிங்கிறாங்க. மறுநாள் ஆகுது. டாக்டர்ட்ட செக்கப் போமாங்கிறாங்க. இல்ல வர வச்சு பாத்துக்கலாம். ரொம்ப இதா இருக்கு, டயர்டா இருக்கு மீனாக்குன்னோனே டாக்டர வர வைக்கிறாங்க. நம்ம ஆளே கூட்டிட்டு வந்துருதுங்க. நம்ம ஆளு தான் சீதா. கூட்டிட்டு வந்து செக்கப் பண்றாங்க. பண்ணி பார்த்தா, ம் பரவால்ல. நல்லா இருக்கு. காயம்லாம் ஆறியிருக்கு அப்படிங்கிறாங்க. வாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோமே எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போறாங்க. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, வாவ்! சூப்பர். கர்ப்பப்பைக்கு இதுக்கும் எதுவுமே இல்ல. உங்களுக்கு உண்டாயிரும். சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை உண்டாகுது. நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா. உங்க மனைவிக்கு நாங்க பார்த்ததுல அப்படி இருந்துச்சு. ஆனா எந்த இதுவுமே இல்ல. நல்லபடியா காயம் ஆறிருச்சு. உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க தாராளமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத கேட்டவுடனே விஜயா ரொம்பவே சந்தோஷம் தாங்க படுது. உண்மையிலே பாராட்டலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. ஏங்க உங்க அம்மா நடிக்கிறாங்க? இப்படி நடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லங்க. ஆத்தாடி ஆத்தாடி! பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு எவ்வளோ ஒரு ஆக்டிங்கு. இந்த காச குடுக்குற காத்த இப்படி ஆக்டிங்க போட்டாங்களா? நாங்க என்ன பண்ண போறோம்? அவங்க காசு அவங்க பணம் அவங்க குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்ல, அதான் இப்ப பணத்த கேட்டியே! இந்த மாரி நீ கேட்றக்கூடாது தான் அப்படிங்கிறாங்க. டேய் டேய் அண்ணாமல! நான் அதுக்கெல்லாம் பயப்படலடா. நான் ஏன் பயப்படணும்? இவள வீட்டு காச குடுக்குறேனா? இல்ல உங்க அப்பன் வீட்டு காச குடுக்குறேனா? என் உழைச்ச பணம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அந்த முத்துவ பிடிச்சு நோகடிப்பாளுக. அதுக்காகத்தான் நான் விட்டேன். இப்ப நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஆமா, நான் பணம் குடுத்தேன். இப்ப என்ன பண்ண போற? வேணா உன் மனச திருப்பி குடுக்க சொல்லு. வாங்குன பணத்த. ஐயய்யோ! அப்படின்னு பயப்படுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.